ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் இந்த அப்ரோச் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த அப்ரோச் பார்த்திங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா பேஸ்டு ஆன் தி சிஸ்டம் தியரி ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ரோச் இருக்குது. ஓகே, இந்த அப்ரோச்சை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ன்ஸ்டைன் அப்படிங்கிறவர் தான் 1967 கொடுக்குறாங்க. ஸோ அப்ரோச்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேஷண்ட்டை நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடு. ஓகே, இந்த அப்ரோச்சை நம்ம யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் டிஸார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு. அது என்ன டைப் பண்ண மூமெண்ட் டிஸார்டர் வேணுமா இருக்கலாம், ஆனால் இது ஒன்லி மூமெண்ட் டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு ஒரு சில ஃபங்க்ஷனல் டாஸ்க் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டாஸ்க்லாம் கொடுப்போம். ஸோ இந்த டாஸ்க்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூமெண்ட் டிஸார்டர் வந்து நார்மலைஸ் ஆகும். ஸோ அப்போ என்னென்ன சிஸ்டம் வந்து நார்மல் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூரோ மஸ்குலர் சிஸ்டம், அதே போல் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமும் நார்மல் ஆகும். ஓகே, இந்த டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிசிக்கல் தெரப்பி, அதாவது ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபிசிக்கல் தெரப்பியில் இந்த டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பற்றி இருக்குது. அதே போல் நம்ம எக்ஸசைஸ் சயின்ஸ் லிட்ரேச்சர், ஸோ இந்த புக்குலேயும் நமக்கு டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பற்றி இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஓடி, ஓகேவா, ஆக்குபேஷனல் தெரப்பி மாடல்ஸ், இது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த மாடல் ஆஃப் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஓஎஃப்எம், ஓகேவா, ஆக்குபேஷனல் தெரப்பி மாடல், ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மூணுலேயும் தான் நமக்கு இந்த டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பற்றின தியரி வந்து இருக்குது. ஓகேவா? ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடல், அதே போல் எக்ஸசைஸ் சயின்ஸ் லிட்ரேச்சர், ஃபிசிக்கல் தெரப்பி, இது மூணுலையும். ஸோ இது ரெண்டும் நம்ம ஃபீல்டு இல்லை அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடலில் நமக்கு டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் பற்றின தியரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை நம்ம அவங்களுடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை நார்மல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர்றதான் இந்த ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடல். ஓகேவா? ஸோ இந்த ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடல் அப்படிங்கிறது ஒரு தெரபிஸ்ட்டை கைட் பண்ணும். எதுக்கு கைட் பண்ணும்? ஒரு ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை நம்ம எப்படி அவருடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு இது வந்து கைட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ரோல் எவாலுவேட் அண்டு ட்ரீட். அந்த பேஷண்ட்டோட டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவரோட ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். ஓகே, இந்த மாடலும் பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேருந்து டெரைவ் ஆனதான். ஓகேவா? ஒருத்தர் வந்து நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு எவாலுவேட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதிலேருந்து டெரைவ் ஆனதான் இந்த மாடல். ஸோ எதுக்கு நமக்கு ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்களோட ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனே இருந்தால் கூட அவங்களோட ஆக்குபேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் எஃபிஷியன்சி, செல்ஃப் எஸ்டீம், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது மூணும் கிடைக்கும். ஸோ லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா போதுமானதானே, அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம அவங்களுடைய ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை நார்மலாக்குறோம். அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் மாற்றுறோம். ஸோ இதை தான் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் மாடல் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச் இந்த வேர்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா டாஸ்க்கை நம்ம கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு ஓரியன்ட் ஆகுறாங்க, அது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான டாஸ்க் கொடுத்தா அவங்க ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டாஸ்க்கை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதான் டாஸ்க் ஓரியன்ட் அப்ரோச். இது பேஸ்ட் ஆன் தி சிஸ்டம் தியரி ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த தியரியை பற்றி பேசலாம் இப்போ. ஓகே, மோட்டார் கண்ட்ரோல். இப்போது ஒரு பர்சன் இருக்கார், என்விரான்மெண்ட் இருக்குது, ஓகேவா, வெளியே என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த பர்சன் ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்குது. இப்போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஃபோன் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபோன் தான் பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு
கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்யூட்டர் தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சிஸ்டம், ஃபோன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ அதை தான் நம்ம பர்சன் என்விரான்மெண்ட் சிஸ்டமாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ளெக்ஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஓகேவா? என்விரான்மெண்ட்லேருந்து வர பிளிங்கிங்கு, ஸோ அந்த மாதிரி ரெஃப்ளெக்ஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் என்விரான்மெண்ட் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டோம், அந்த பர்சன் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை பற்றி பேசுகிறது தான் சிஸ்டம் மாடல் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல். ஓகேவா? அதுவே மோட்டார் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா சிஸ்டம் மாடல் ஆஃப் மோட்டார் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பிஹேவியர் இருக்கும், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பிஹேவியர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இவருக்குள்ளேயே ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? காக்னிட்டிவ் சிஸ்டம், சைக்கோ சோசியல் சிஸ்டம், சென்சரி மோட்டார் சிஸ்டம், இந்த மாதிரி. ஸோ இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த சிஸ்டம்குள்ளே இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அதான் மோட்டார் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக அந்த பர்சனும் என்விரான்மெண்ட்டும் இன்ட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னா மோட்டார் கண்ட்ரோல், சிஸ்டம் மாடல் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல். அதுவே அந்த பர்சனுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிஸ்டம், காக்னிட்டிவ் சிஸ்டம், சைக்கோ சோசியல் சிஸ்டம், சென்சரி மோட்டார் சிஸ்டம், இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது மோட்டார் பிஹேவியர். ஸோ நம்ம சிஸ்டம் மாடல் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோலை தான் இது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பர்சன் வந்து எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்கணும். ஸோ டாஸ்க் எதை பேஸ் பண்ணியிருக்கணும்? அந்த பர்சன் அந்த என்விரான்மெண்ட், எந்த என்விரான்மெண்ட்டில் அந்த இதை வந்து நல்லா பண்ணுறாரோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டாஸ்க்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட அவருடைய அல்டிமேட் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அவரோட ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னா அவரோட என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததாக இந்த அப்ரோச் நம்ம கொடுக்குறனால அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் அசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலாக ஒரு பர்சன்ட்டுக்கு இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் டாஸ்க்கு கொடுக்குறனால ஓகேவா அவங்களுடைய மோட்டார் பிஹேவியர் ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன். ஃபங்க்ஷனல் டாஸ்க் போயிட்டு அவருக்கு மோட்டார் பிஹேவியரை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அசம்ப்ஷன் அப்படின்னா ஒரு யூகம் தான். ஓகேவா? இது கொடுத்தா இது நடக்கும்ப்பா இந்த மாதிரி. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அசம்ப்ஷன் ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எமர்ஜ் ஆகும். எப்போ எமர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த பர்சனோடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டோட கேரக்டர் எப்படி இருக்குது, ரெண்டு பேரும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு ஆக்குபேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் இருக்குது. பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போ அந்த ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளைண்ட்டு ஒரு ஃபங்க்ஷனல் கோலை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி அசம்ப்ஷன்ஸ். அவரோட சிஎன்எஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அல்லது வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த பர்சன் அண்ட் என்விரான்மெண்ட்டில். நாட் ஓன்லி பர்சன், அந்த என்விரான்மெண்ட், இதில் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோமா, பர்சனில் ஒரு சிஸ்டம், அதுவே என்விரான்மெண்ட்டில் வேறு ஏதாவது சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அந்த பர்சன் வந்து ஒரு சில பிஹேவியரல் சேஞ்சஸை காட்டுவாங்க. பர்சனில் சிஎன்எஸ், அதுவே என்விரான்மெண்ட்டில் வேறு ஏதாவது சிஸ்டம்ஸ் அது சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவர் பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்சஸை காட்டுவார். டூயிங் ஃபங்க்ஷனல் கோல்ஸை பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷனாக நிறைய பண்ணி காட்டணும். அதே போல் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனல் கோலை வந்து பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்போ அவங்க வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாஸ்க் ஓரியன்டட் அப்ரோச்சுடைய அசம்ப்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அசம்ப்ஷன். இதெல்லாம் 100% ப்ரூஃப் பண்ணல, இது வந்து ஒரு யூகங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாஸ்க் ஓரியன்டட் அப்ரோச் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பிரின்சிபல்ஸ் என்ன, டாஸ்க் ஓரியன்டோட அப்ரோச்சோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.